ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்னை என்றாலே திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தான் வந்து திமுக காலங்காலமாக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்துச்சு. சார் கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? சென்னை கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? சென்னையில வந்துங்க நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட கோட்டையா தான் இருக்கு. ஓகே. பட் ஆனா அதே நேரத்துல தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு பெரிய அலை வீசி தான் செய்யுது. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். பெரம்பூர் சார், பெரம்பூர் ஒரு ஸ்டார் தொகுதியா மாறி இருக்கு. ஆர்டி சேகர் அங்க இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் நிக்கிறாங்க, திலகபாமா நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? சில பேர் சொல்லும் போது எடப்பாடியில நான் விட்டு கொடுத்து பெரம்பூரை நீ விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. எடப்பாடியில விட்டு கொடுத்தாங்களா இல்ல ஏடிஎம்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா? கொளத்தூர் சார் எழுதி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 3 டேர்ம் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இந்த முறையும் அவர் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. துறைமுகம் சார், சேகர் பாபு வர்சஸ் ராயபுரம் மனோ. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சேகர் பாபு வந்து ஏன்னா போன வாட்டி வினோத் செல்வம் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஆமா. முதல் 2-3 சுற்றுல கூட பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருந்தாரு, அதிர்ச்சியா பார்த்தாங்க. அவர் வெயிட் பண்ண நம்ம பெட்டி இது வேற பெட்டி பார்த்து வடநாட்டு பெட்டி திறந்துட்டு இருக்கா சொல்லி கொடுத்தாரு. அதனால இந்த வாட்டி ராயபுரம் மனோ சேகர் பாபு நிச்சயமா ஜெயிச்சிருவார். மயிலாப்பூர் சார், மயிலை வேலு வர்சஸ் தமிழிசை வர்சஸ் வெங்கட்ராமன். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழிசை 3வது இடம் தான் போவாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? வெங்கட்ராமன் 2வது இடம் வருவார். மீடியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து தொடர்ச்சியா இங்க விஜய் வேலை செய்யற சோசியல் மீடியால நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. களத்துல பேச கட்டமைப்பு இல்ல. சோ விஜய்க்கு கூட நீங்க நம்பர் கொடுக்கல சார். சத்யாக்கு நீங்க வந்து ஜெயிப்பார்னு சொல்லி சொல்றேன். விஜய்க்கு நம்பர் கொடுக்கலாம். சத்யாவுக்கு தான் சொல்றேன். போன வாட்டி இந்த எட்ஜ் திமுக நாள தோக்குறதுக்கான காரணம் என்ன சொல்றேன்? திமுக தான், வேற யாரும் கிடையாது. வேற ஒருத்தர் உள்ள வந்துட்டார். அதனால திமுக சில ஒரு தொகுதியில மண்ணலி போட்டுக்கிறாங்க. அதுல ஒரு தொகுதி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ஜெகதீஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஜெகதீஷ் சார். வணக்கம். சார், சென்னை மண்டலத்தை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை என்றாலே திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தான் வந்து திமுக காலங்காலமாக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்துச்சு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து 37ல 36 ஜெயிச்சாங்க. எஸ், மரகதம் குமரவேலு மட்டும்தான் வந்து ஜெயிச்சாங்க அதிமுகவுல இருந்து ஒரு பெண் வேட்பாளர். சார் கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? சென்னை கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? சென்னையில வந்துங்க நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட கோட்டையா தான் இருக்கு. பட் ஆனா அதே நேரத்துல தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு பெரிய அலை வீசி தான் செய்யுது. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் சென்னை மட்டுமல்ல, சிட்டி பேஸ்டு இருக்கிற எல்லா ஊர்களும் இங்கே திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டி பேஸ்ட். அதுவும் இல்லாமல் கூடுதலாக நீங்கள் சென்னையில் வந்து விஜய் நிற்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். சென்னை ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு அப்படிங்கிறது காரணம். ஸோ அதே மாதிரி திருச்சிலையும் அவர் அங்கே நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்போது அதற்கு ஒரு கூடுதல் பலம் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் நீங்கள் அர்பன் ஓட்ஸ், ரூரல் ஓட்ஸ்னு 2 பிரிச்சா நீங்கள் பகுப்பாய்வு செஞ்சீங்கன்னா அர்பனில் தான் மோஸ்ட்லி வாங்கி விஜயோடைய செல்வாக்கு இருக்கும். இப்போ எம்என்எம் அதே தான் ஆயிடுச்சு. எம்என்எம் வந்து இங்க 10% வாங்கினாங்க, மயிலாப்பூர்ல வாங்கினாங்க, மதுரையில் அதே மாதிரி வாங்கினாங்க, கோயம்புத்தூர்ல வாங்கினாங்க. நீங்க சிட்டி பேஸ் சிட்டியில இருக்கிற இடங்கள் எடுத்திருப்பாங்க. அர்பன்ல இருக்கும். ஆனா என்டிகே வந்து 2 இடத்துலயும் வாங்கியிருப்பாங்க. நீ பாத்துருக்கலாம். போன ஆக்சுவலா ஒரு கன்சிஸ்டன்டா எல்லாமே இருக்கும். 8, 8, 9 கன்சிஸ்டன்டா இருந்துச்சுங்க பார்க்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்னையில நமக்கு இப்போ 16 தொகுதியும் போன வாட்டி நம்ம 37 பேசணும். சென்னையில் இருக்க 16 ஸ்வீப் பண்ணது மட்டுமல்ல, நீங்க அந்த மார்ஜின் பாத்தீங்கன்னா above 50 கிட்டத்தட்ட above 50 51 52. அதாவது டிநகர் மட்டும் தான் க்ளோஸ் ஃபைட். சத்யாவுக்கும் இவருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்துச்சு தவிர மத்ததெல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்க சென்னையில முதல் தொகுதி எடுத்தீங்க ஆர்கே நகர், 11வது நம்பரா வரும். ஆர்கே நகர் தான் வரும். ஆர்கே நகர்ல நம்ம வந்து இப்போ ஜான் எபினேசர் நிக்கிறார், சிட்டிங் எம்எல்ஏ நிக்கிறாரு. இங்க வந்து மரிய வில்சன் அவருக்கு எதிராக நிக்கிறார். நான் ஏன் மரிய வில்சன் சொல்றேன்னா, இங்க அதிமுக விட அவர் கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து அந்த கல்வி இது இருக்கிறதுனால நிறைய வந்து உதவிகள் செய்யறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத ஒண்ணு சொல்றாங்க. நிறைய குடும்பங்களுக்கு அவர் வந்து நான் டைரக்டா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எவ்வளவு தூரம் நடக்குங்கிறது தெரியல. ஏன்னா கரூர்லயும் இது சொன்னாங்க, 40 குடும்பங்களை தத்தெடுக்க போறோம், மாசம் 5000 அதுல சில விமர்சனங்கள் இருக்கு. அது நடக்கலங்கிற விமர்சனம் இருக்கு. பட் இங்க வந்து அவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய வேலை செய்யறாரு. அவர் வந்து களத்துல நிறைய வேலை செய்யறாரு அப்படிங்கறத சொல்லி சொல்றாங்க. இங்க அதிமுக வந்து RS ராஜேஷ் நிக்கிறார். நீங்க பெரம்பூர்ல நின்னார். அவர் எப்படி நின்னார்னா 2019 பை எலெக்ஷன் நின்னார். போன வாட்டி ஆர்கே நகர்ல நின்னார். நீங்க அப்போ
நீங்க சொன்ன மாதிரி இவர் எபினேசர் 50% எடுக்கும் போது இவர் அப்பயுமே 20-25% தான் எடுத்தார். நீங்க பெரம்பூர்லயும் சரி 20% தான் எடுத்தார், இதுல எடுத்தாரு. அவர் மண்ணின் மைந்தர் தான் கிட்டத்தட்ட. பட் ஆனா பெரிய இம்பாக்ட் அவரால் ஏற்படுத்த முடியல. ஏற்படுத்த முடியல. ஆனா அது எந்த தொகுதி? ஒரு காலத்தில் ஜெயலலிதா 88%. ஆமா, எதிர்கட்சியே யாரும் நிக்கல. திமுக டெபாசிட் காலியான கட்சி. தினகரன் வந்து சாதிச்ச கட்சி. ஆர்கே பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு அந்த வரலாறு அதிமுகவிற்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இல்ல. இந்த போட்டி என்பது இந்த பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கும் தாவேக்கும் இருக்கு. எவிடேசர் ஜெயிச்சுறோம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். பெரம்பூர் ஒரு ஸ்டார் தொகுதியா மாறி இருக்கு. ஆர்டி சேகர் அங்க இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் நிக்கிறாங்க, திலகபாமா நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? சில பேர் சொல்லும் போது எடப்பாடியில நான் விட்டு கொடுத்து பெரம்பூரை நீ விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. எடப்பாடியில விட்டு கொடுத்தாங்களா இல்ல ஏடிஎம்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா? துரோகிங்கிறாரு அவரை வந்து ஆதவர்ஜுனா சொல்றாருங்க. நீங்க மற்றவர்கள் எல்லாரும் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியல. நீங்க வந்து ஸ்டார் தொகுதி தாங்க உண்மையில. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு பண்ணேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க வந்து ஆர்டி சேகர் 2019 பை எலெக்ஷன் நடந்தது, ஜெயிச்சவர். அப்பயும் சரி, அதற்கு பிறகு 2020 சரி 50% மேல ஜெயிச்சாங்க. நீங்க அப்போ வந்து எஸ்ஆர் ராஜேஷ் நின்னாரு. அப்புறம் வந்து இவர் பெருந்தலைவர் மக்கள் என்ஆர் தனபாலன் அவர் 25% தான் வாங்கினார். 25% தான் வாங்கினார். நான் என்ன கணக்கு பண்ணேன்னா, இந்த வாட்டி 50%ங்கிறத திமுகவை தனியாக 30% எனக்கு வாக்கு வங்கி இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, பெரம்பூர்ல ஆர்டி சேகருக்கு 30% கோர் ஓட் பேங்க் இருக்கும். நான் திமுக ஓட் பேங்க் மட்டும். நீங்க கூட்டணி கட்சிகளாக நீங்க கம்யூனிஸ்டோட கோட்டையாக இருந்தது. சௌந்தரராஜன் தோழர் ஜெயிச்சிருந்தாங்க, நீங்க பாலகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஒரு 2-3 வாட்டி கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச தொகுதி. அதுவும் இல்லாம தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிற தொகுதி. நீங்க வந்து உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கு. விஜயப்பா என்ன ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு மையம் போன வாட்டி 8.4 வாங்கினாங்க. 8%. அது 8ங்கிறது அப்படியே வரக்கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா மையம்ங்கிறது மாற்றத்திற்காக விழுந்த வாக்கள். அந்த வாக்கள் மோஸ்ட்லி விஜய்க்கு பண்ணாலும் அதில் 2-3% கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரு 2-3%, நீங்க மற்ற கூட்டணி கட்சிகள் விசிக அங்க பட்டியலின மக்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு 10% கூட்டணி கான்ட்ரிபியூட் பண்ணா 40 ஸ்டில் ஒரு 40% ஒரு இருக்கும் நான் நினைச்சேன். அது ஒண்ணு. திலகமாமா நான் எப்படி என்ன தனபாலன் வாங்கினாரோ அதே மாதிரி 25% வாங்குவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா நிறைய களத்தை பார்க்கும் பொழுது அவங்க டெபாசிட் வாங்குறதே கஷ்டமாயிரும். 15% போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 15 டெபாசிட் காலி தான். 16% வாங்கலாம். 160 வாங்கணும் இல்லையா? அப்பா வருவாங்க. சோ திலகபாமா வந்து குறைய விஜய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நீங்க வந்து பாமக அவர் போய் சொல்றாரு, அன்புமணி பேசுறாரு, அவர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு, அவருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா சொல்லி அந்த இதெல்லாம் வைக்கிறாரு. ஸ்டார்டம்னு ஒன்று இருக்கு. நீங்க பெரம்பூர்ல விஜய் ஃபர்ஸ்ட் நாளுக்கு பிறகு நேத்து தான் போயிருக்காரு. பணிமனையே திறக்காம இருந்தாங்க, பணிமனை திறந்துட்டாங்க, கோலம்லாம் போட்டிருக்காரு. மக்களை சந்திக்கிற மாதிரியான சில போட்டோஸ்லாம் பார்க்க முடியுது. மக்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் மாசத்துக்கு 1 வருவேன்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து வித்தியாசமா ஒரு முறை வருங்கிறது வித்தியாசமா தான் இருக்கு அரசியல்ல. பட் பெரம்பூர் மக்கள்கிட்ட நிறைய பேசும்பொழுது விஜய் வரட்டும், விஜய் ஏன் வரக்கூடாது, அந்த ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு நான் பார்க்கின்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து விஜய்க்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் தான் நான் பாக்குறேன். விஜய் பிளஸ் ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஈஸியா ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் வந்து டக்குன்னு இல்லங்க ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் ஆர்டி சேகர் நம்ம பேசுற இந்த தருணத்துல வைட்டமின் பாய ஆரம்பிச்ச நேரமாவும் இருக்குது. அது ஆனா சில பேர் சொல்றது விஜயும் கொடுப்பாரு, ஆதவும் 3 பேர் என்ன சொல்றாங்க. 3 நபர்கள் மெயினா, மரியா வில்சன், ஆதவர்ஜுனா, விஜய். இந்த 3 தொகுதிகளிலும் வைட்டமின் தாவேக சார்பாகவும் பாயும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற தொகுதிகளிலும் பாஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே. பாயலாம். அவரும் வசதியில குறைச்சவர் இல்ல, அதனால அங்கேயும் பாய்ஞ்சாலும் பாயலாம். மற்ற தொகுதியில பாய்தான் தெரியல. சோ இது 2 பேருக்கும் வந்து மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. பெரம்பூர் மக்கள் உண்மையிலே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஒரு 5-6 நாட்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அடிக்கடி கரண்ட் கட் ஆகும்னு சொல்றாங்க. ஆமா நடக்கும். டஃப்பா இருக்கும். கண்டிப்பா டஃப்பா தான் இருக்கும். விஜய் அவ்வளவு ஈஸியா கோத்ரூ பண்ணிட முடியாது. டஃப்பா இருக்கும். நான் பார்த்தேன். ஓகே சார். கொளத்தூர் சார் எழுதி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 3 டேர்ம் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இந்த முறையும் அவர் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பேச வேணாங்கிறீங்க? பேசுறது ஒன்றும் பெருசா இல்லை. அவர் தான், ஏன்னா சிஎம் அவர் தான். விஜய் நம்ம அங்கிட்டு பேசுற மாதிரி இங்க தொடர்ச்சியா அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்து. வெள்ளிவாக்கம் சார், கார்த்திக் மோகன் வர்சஸ் ஆதவர்ஜுனா. அதே போல வந்து ஏடிஎம்கேல வந்து விஜயகுமார் நிக்கிறாரு. எஸ்ஆர் விஜயகுமார் நிக்கிறாரு. எப்படி சார் இருக்கு களம்? வில்லிவாக்கம் வந்துங்க, ஏன் சார் வில்லிவாக்கத்தை ஆதவ் சூஸ் பண்ணாரு? அவர் வந்து திருவள்ளூர் சைடு தான் போறான்னு முதல்ல என்ன சொன்னாங்க. பிகாஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு போற மாதிரி தான் சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து மேபி இல்ல நம்ம சென்னையிலேயே எல்லாரும் இருக்கலாம். இன்னொன்னு விஜய் பெரம்பூர் சூஸ் பண்றாருன்னா அந்த காத்து இந்த பக்கம் வீசும், ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அங்க பண்ணும்போது இன்னொன்று அவருக்கு சென்னையில் நிறைய ஆட்களையும் இறக்க முடியும். இப்போ அவரோட வாய்ஸ் ஆஃப் காமனாக இருக்கலாம், அதுக்கான டேட்டா எடுத்து கொடுப்பாங்க. தொடர்ச்சியாக வந்து களத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. களத்தில் நிறையா ஏற்கனவே செலவும் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தாவேக்கில் மற்றவர்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் இவருக்கு இல்லாத சிக்கல்னு கேட்டிங்கன்னா பணம். மற்ற இடத்துல பணம். மற்ற இடத்துல ஒருத்தர் ஒரு வேட்பாளர் போனால் ஒன்றியமோ நகரமோ அன்னைக்கு காசு கொடுங்க, அப்போ தான் நம்ம செலவு செய்ய முடியும். அவங்க இதெல்லாம் கேட்கல, லஞ்சம்லாம் கேட்கல, நோட்டீஸ் அடிக்கணும், பணம் செலவு செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆதவ அர்ஜுனாக்கு அந்த பிரச்சனை நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு லோக்கலா பணிமனை திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நிச்சயம் பணம் தேவைப்படும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். பேச்சாளர்களே ஆதவ அர்ஜுனா தொகுதிக்கு அடிக்கடி போறாங்க. ஏன்னா அங்கே போனா பேமெண்ட் கொடுத்துருவாங்க, மற்ற தொகுதிகளுக்கு போனா பேமெண்ட் வராது. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, ஆனா திமுக நீங்க வந்து கார்த்திக் மோகனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சை தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ ஜெயிச்சிருக்கலாம். அவங்க அப்பா வந்து எவ்வளவு மோகன் செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும். அதுல ஈஸியா ஜெயிச்சவர் செஞ்சாரு. அப்ப என் பையனுக்கு சீட்டு கொடுத்தது எனக்கு வேணாம், அண்ணா நிறைய வாங்கியிருக்கலாம். இல்ல, நீங்க வெள்ளிவாக்கத்துக்கு போய் ப்ரூவ் பண்ணி வாங்க. ஓகே. இன்னொன்னு, நீங்க இந்த டீம் நீங்க பார்க்கறது ஸ்டாலின் அவர்களை விட்டுட்டு சென்னையில் இருக்கிற இந்த டீமை நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் மோகன், சிற்றரசு, இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உதயநிதிக்கான டீமா ஃபார்ம் ஆகிட்டு வராங்க. நீங்க எப்படி கலைஞர் ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு டீமா ஃபார்ம் பண்ணாரோ, ஓகே, நீங்க இந்த டீம் வந்து ஸ்டாலினுக்கு கைட் பண்ற டீமா இருக்கும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமா இருக்கும் அவரோட வயசுக்கு. ஆமா, இன்னைக்கு அதே மாதிரி இந்த டீம் சிற்றரசா இருக்கலாம். நீங்க வந்து இந்த மாவட்ட செயலாளர் இருக்கு, நீங்க வந்து கார்த்திக் மோகன் அவங்களோட நண்பர்களா இருக்காரு. அப்படி இன்னொன்னு, வில்லிவாக்கத்தில் நீங்க பார்த்துருக்கலாம், மாப்பிள்ளையே களத்தில் இறங்குறாரு. ஆமா, நான் வந்து அவர் ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிறனால. அதனால சில பேர் எஜ்ஜு கொடுக்குறாங்க ஆதவ அர்ஜுனா ஜெயிப்பாருன்னு. பட் எனக்கு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆதவ அர்ஜுனா 2வது இடம் தான் போவாரு. பட் ஆதவ அர்ஜுனாக்கு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கு. என்னன்னா, இந்த கட்சியில அடுத்ததாக வலிமை பெற்றவராக நம்ம இருக்கணும். ஓகே, இந்த கட்சியை தொடர்ச்சியா நம்பர் 2 இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப நம்பர் 2 தான். ஏன்னா பஸ்யானந்த வாய்ப்புகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதை மீறி பட் ஸ்டில் கட்சியில் அவர் தான் கோலோச்சிட்டு இருப்பாரு. பட் ஒரு எம்எல்ஏவா நம்ம ஓகே நீங்க முன்னாடி இல்லாத ஆக்சஸ் இப்போ விஜய் ப்ரொவைடட் விஜய் சட்டமன்றத்துக்கு போனாருன்னா 2 பேர் சேர்ந்து ஒரே கார்ல போலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு. அந்த இடத்துல புஷியானந்த அந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீங்க சட்டமன்றத்துக்கு வர முடியாதுன்னு நீங்க தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிடலாம். சார் ஓகே சார், அங்க வந்து கார்த்திக் மோகனுக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கும். சார் திருவிக நகர் சார், ஏன்னா வந்து தாயகம் கவி அவருக்கு சீட் மறுக்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏ எக்மோருடைய எம்எல்ஏ KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே மிக முக்கியமான வேட்பாளருக்கு வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கொடுத்திருக்காங்க. தாவேக்கால பல்லவின்னு ஒருத்தங்க நிக்கிறாங்க. ஆனா பெரிய பேசாவே இல்ல. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவே லைட்டா சொல்லிட்டாரு, நம்ம வந்து நான் என்ன ரீதியாக ஏதோ தார்மீக ரீதியாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதனால பல்லவி சொல்ல போனா நீங்க அவங்க விட்ரா பண்ணிருக்கலாம், இல்ல கேண்டிடேட் போடாம இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறது இருக்கு. நீங்க வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அனுதாபாலை வீசுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா எல்லா இடங்களுக்கும் சில நேரம் குழந்தையோட போறாங்க. ஆமா, அது ஒரு காட்சிகள் நம்ம பார்க்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை என்பது உண்மையிலே தலைநகரத்தை ஒதுக்கிய ஒரு கொலை தான். அதுல யார் மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திமுக அதை கையாள்கின்ற விதமும் நிறைய பேசுபொருளாக இருக்கு. நிறைய வந்து அவங்கள விமர்சனத்தை உண்டாக்கி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக மக்கள் நிறைய அந்த அனுதாபத்திற்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான். பட் அதே நேரத்தில் இவரை நீங்க வந்து குறைச்சி எடை போட முடியாது. நீங்க வந்து ரவிச்சந்திரனையும் குறைச்சி எடை போட முடியாது. ஏன்னா ஃபார்மர் எம்எல்ஏ சேகர் பாபுவோட ஆள். சேகர் பாபுவோட சாய்ஸ் இது. நீங்க வந்து அவர் தாயகம் கவி வேண்டாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு 2 வேட்பாளர்கள் கொடுக்காத ரொம்ப பெரிய வருத்தம். ஒன்று வந்து பரந்தாமன், இன்னொரு தாயகம் கவி. என்னங்க, நீங்க தாயகம் கவியை நீங்க தனிப்பட்ட முறையில் நான் சில இடங்களில் சந்திச்சிருக்கேன். ஒரு மேடையில் இப்போ நீங்கள் இப்போதான் முதல்ல நீங்கள் உங்களை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேடையில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல தெரிஞ்ச ஒரு 40 பேர் வச்சுக்கோங்களேன். ஒரு பேர் கூட மிஸ் பண்ணாமல் அவர் சொல்லுவாருங்க. ஒரு பேர் கூட மிஸ். அவரோட நண்பர் ஒருத்தரோட ஒரு காமன் ஃப்ரெண்ட் எங்களுக்கு இருக்காரு, ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவரோட பிறந்த நாளுக்கு தாயகம் கவி கண்டிப்பாக வந்திருப்பார். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளோ எளிமையாக பழகக்கூடியவர், அவ்வளோ ஒரு ஞாபகம், ஈஸி அக்சஸபிள் பர்சன். நீங்க பார்க்கலாம், எம்எல்ஏங்கிற பந்தா இருக்காது. நம்ம வந்து இப்போ மொழிப்போர் தியாகிகள் முதலமைச்சர் கூட அவர் தான் போவார். அந்த மூலத்துக்குலாம் போவார். எனக்கு உண்மையில வருத்தம், நீ தாயகம் கவிக்கு ஏன் மறுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு நிச்சயமா சீட்டு கொடுத்துருக்கணும். மேபி ஃபியூச்சர்ல இது கொடுக்குறாங்களா இல்லை வேற ஏதாவது பொறுப்புகள் அவர் கொடுக்குறாங்களாங்கிற பார்க்கலாம். பட் ஆனால் அதான் சொல்லலை, இந்த நேரத்தில் இது நான் சொல்றேன், இந்த 2க்கு காமனான ஃபேக்டர் சேகர் பாபுவோட ஃபேக்டர் அங்கே ஒர்க் ஆயிருக்கு. அதனால நீங்க வேணாம்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துருக்காங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னதான் களத்தில் நிறைய வேலை செஞ்சாலும் இந்த இடத்துல டஃப்பாக தான் இருக்கும், ஃபைட் டஃப்பாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெயிச்சிருவாங்க, இழுபறின்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஓகே சார், அதே போல வந்து எக்மோர் சார், ஏற்கனவே எக்மோர் ஃபேக்டர் பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. தமிழன் பிரசன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. He also deserving candidate. ரொம்ப வருஷமா டிசர்விங். 2011, 2016, அப்புறம் 21, அதுக்கு பிறகுதான் இப்போ கிடைச்சிருக்கு. டிசர்விங் கேண்டிடேட் தான். அவருக்கு சீட் கொடுத்திருக்காங்க. அவரை எதிர்த்து வந்து அபிஷேக் ரெங்கசாமி அதிமுகவோட ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு முகமாக, இளைஞர் முகமாக பார்க்கப்படுகிறார். ராஜ்மோகன் எப்படி சார் இருக்கு கிரவுண்ட்? இது வந்து இந்த போட்டி தமிழன் பிரசனாக்கும் ராஜ்மோகனுக்கு தாங்க. எப்படி ஒரு காலத்துல ஒரு சேனல்ல 2 பேரும் சண்டை போட்டா நண்பர்கள் கூட தான். தமிழன் பிரசனா எல்லாரும் நல்ல சகஜமா பழகக்கூடிய, நீங்க அவர் விவாதங்கள்ல கூட பெருசா அவர் மோதனா கூட தனிப்பட்ட ரீதியில ரொம்ப நல்ல பழகக்கூடியவர் தான். அவர் வந்து இந்த தமிழன் பிரசன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ங்கிற கட்சிக்குள்ள நிறைய கட்சியில அவருக்காக தொடர்ச்சியா உழைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. தமிழன் பிரசனால என்னைக்காவது எம்எல்ஏ ஆகணும்பா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பேர். அதனால களத்துல அவருக்கு நிறைய வேலை செய்யறாங்க. தமிழன் பிரசனா நிறைய வேலை செய்யறாங்க.
ராஜ்மோகனும் நிறைய போகிறாரு, அவருக்கும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு, எக்மோர் நல்ல சப்போர்ட் இருக்கு இந்த சிட்டியில இருக்கிற கான்ஸ்டிட்யூன்சி. இன்னொன்னு சொல்றேன், ஆக்சுவலி ராஜ்மோகன் முதல்ல சூஸ் பண்ணது பெரம்பலூர். அவர் அங்கதான் பிளான் பண்ணாரு. ஓகே, ஏன் அதுக்கு பிறகு இல்ல அதான் சொல்றேன், இவங்க எல்லாருமே நம்ம சிட்டிங்கிற போது நமக்கு அதிகமான கூடுதல் வாக்கு கிடைக்கும், ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே ஓகே. பிளஸ் பெரம்பூர் காத்து 2 தான். இந்த 2 விஷயங்களுக்காக தான் அது ஆதவர்ஜுனா இருக்கலாம், புஷியானந்தா இருக்கலாம்னு. இது தப்பு என்ன கேட்டா. ஓகே, நீங்க இந்த மாதிரி நீங்க முகம் தெரியக்கூடியவர்கள், நீங்க எப்படி அருண்ராஜ் அங்கிட்டு போனாரோ அதே மாதிரி வெவ்வேறுத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கணும். மதுரைக்கு ஒரு முகம் போனாரு, பட் கோயம்புத்தூருக்கு இன்னொருத்தர், நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது போயிருக்கணும். பட் இவங்க போகல. அந்த காரணத்துக்காக எக்மோர் சூஸ் பண்ணாரு. எக்மோர் சூஸ் பண்ணி இவர் வந்து பிரசன்னாக்கு ஒரு ஃபைட் கொடுப்பாரு, பட் தமிழ் பிரசன்ன ஜெயிச்சிருவார். ஓகே சார். ராயபுரம் சார், அதாவது சுபேர் கான், டிஜே, நம்ம அண்ணன் ஜெயக்குமார். ஆமா, கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து பாஜக, நான் வந்து ராயபுரத்துடைய முடிசூடா மன்னனாக இருந்தார், பாஜகவினுடைய ஃபேக்டர் காரணமா தான் நான் தோத்தேன்னு வெளிப்படையா சொன்னவர் அண்ணன் டிஜே. கிரவுண்ட் எப்படி சார் இருக்கு? இல்லங்க, கிரவுண்ட் போனோட ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி நின்னாரு நினைக்கிறேன். ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி நின்னா அவர் ஜெயிக்கவும் செஞ்சாரு. அப்போ சொன்னாங்க அமைச்சரா இருக்கக்கூடிய பல பேரும் ஜெயிக்கும் பொழுது ராயபுரத்தில் ஒரு தோற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான். ஸ்டில் அந்த கூட்டணி இருக்கதான் செய்யுது. நீங்க வந்து அங்க இருக்கிற சிறுபான்மையினர் உடனே மனசு மாறி இல்ல இந்த வாட்டி டிஜே கேட்டாரு அதனால நமக்கு போடுவோம்னா அவ்வளவு போட மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச சில பேர் எட்ஜ் கொடுக்குறாங்க, இல்ல மறுபடியும் வந்துருவாரு, எல்லா அமைச்சர்களுமே அதிமுக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜெயக்குமார் இந்த வாட்டி வரது கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து இந்த தாமு நிக்கிறார், விஜய் தாமு, அவர் வந்து தென் சென்னையில இருந்து இந்த வடசென்னை வந்து நிக்கிறாரு. அவருக்கு அவரு டஃப் கொடுக்குறான்னு சொல்லி சொல்றாங்க. பட் அவருக்கும் வாய்ப்பு அங்க வந்து ரூல்ட் அவுட் தான். அங்க வந்து வாய்ப்பு அங்க வந்து கிரவுண்ட் வந்து டிஎம்கே தான். அதுல வந்து சுபேர் கான் தான் வந்து வெற்றி பெறுவார் நான் நினைக்கிறேன். துறைமுகம் சார், சேகர் பாபு வர்சஸ் ராயபுரம் மனோ. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சேகர் பாபு வந்து ஏன்னா போன வாட்டி வினோத் செல்வம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, முதல் 2-3 சுற்றுல கூட பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருந்தாரு, அதிர்ச்சியா பார்த்தாங்க. அவர் வெயிட் பண்ணுங்க நம்ம பெட்டி தர, இது வேற பெட்டி பார்த்து வடநாட்டு பெட்டி தரதுட்டு இருக்காரு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இந்த வாட்டி ராயபுரம் மனோ சேகர் பாபு நிச்சயமா ஜெயிச்சிருவார். சேகர் பாபு தொகுதி மாறுவாரு, ஆர்கே நகருக்கு போவார்னு சொல்லப்பட்ட நிலையில அங்கேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமாமா, அங்கேதான் நீங்க இல்லைங்க, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாங்க. ஸ்டாலினே வந்து தொகுதி போறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கு வேற தொகுதி போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அதுல கோட்டையா ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொன்னு அவருக்கு தொகுதி ரீதியாக அவருக்கு பெரிய கெட்ட பேர்லாம் கிடையாது. நீங்க வந்து வேற சில விமர்சனங்கள்லாம் அவருக்கு மேல இருக்கலாம், அவர் விமர்சனங்கள் இருக்கலாம். நீங்க அறநிலைத்துறையில அமைச்சராக எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கிறது. அப்போ அவர் தமிழ்நாடு இருந்த முகமாக சேகர் பாபு இருக்காரு. அதிமுக காலத்துல இருந்தே அவர் ஜெயிச்சிருந்த தொகுதி. அப்போ மறுபடியும் வந்து திமுக இருக்கும்போது அவர் ஜெயிச்சுட்டு தான் இருப்பாரு. அதுல கன்ஃபார்மா சேகர் பாபு தான் ஜெயிப்பார். சேப்பாக்கம் பத்தி பேசணுமா சார்? பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில செய்தி கேள்விப்பட்டேன், நீங்க வந்து இந்த மார்ஜின் அதே மாதிரி போன வாட்டி மாதிரி மார்ஜின் வருவதற்கு மிகப்பெரிய ஸ்வீப் சார். ஆமா, கிட்டத்தட்ட போன வாட்டி பாஜக நின்னாங்க இல்லையா, குஷ்புக்கு கொடுக்கறதா இருந்தாங்க, அப்புறம் வந்து பாமக நின்னாங்க. ஸோ அதனால பெரிய இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல சேலஞ்ச் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம்க்கு அதே மார்ஜின் எனக்கு வேணும். அதிமுக சார்பா வந்து ஆதிராஜம் நிற்கிறாரு, செல்வம் நிற்கிறார். செல்வம்த்துக்கு பெரிய நீங்க வந்து அவர் காங்கிரஸ் இருக்கும் போது யாருன்னு தெரியாது, நம்ம இங்க வந்து அவர் பெரிய ஒரு மாதிரி ப்ரொஜெக்ஷன்லாம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில கூட கிட்டத்தட்ட பலியாடாதான் வந்து போட்டிருக்காங்க. ஆமா, ஆதிராஜாராம் போன வாட்டி குளத்தூர்ல நின்னாரு, இப்போ இந்த இங்க வந்து நிக்கிறாரு. ஆமா, சோ அதனால உங்களுக்கு பாமக அவர்களுக்கு அது பழக்கப்பட்ட தொகுதி கூட. சோ நீங்க வந்து பாமக அளவுக்கு நீங்க வந்து அவ்வளவு மோசமா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ஆனா உதயநிதி ஸ்டாலின் இப்ப என்ன நினைக்கிறாரு, இல்ல திமுக சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு போன வாட்டி ஜெயித்த அளவிற்கு ஒரு பெரிய மார்ஜின்ல வரணும். அப்ப அதற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணும். அந்த சேலஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா போயிடக்கூடாது. நீங்க வந்து தாவேக்கோட வாக்குகளோ இல்ல அதிமுக வாக்குகளோ அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. கன்ஃபார்மா அவர் தான் வந்து ஜெயிக்க போறாரு. அதுல 1000 விளக்கு சார். டாக்டர் எழிலன் வர்சஸ் வளர்மதி வர்சஸ் ஜேசிடி பிரபாகர் எப்படி சார் இருக்கு கிரவுண்ட்? ஜேசிடி பிரபாகருக்கு வந்து 2ஆம் இடம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமா ஆமா, ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சரா இருந்திருக்காங்க. நீங்க வந்து அது ஒரு காலம் இருந்தது. இது எழிலன் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாரு. எழிலன் நாகராஜ் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜேசிடி தொகுதியில வந்து அந்த அளவுக்கு வேலைகள் பார்த்திருக்காரு. ஆமா ஆமா, நிறைய வேலை பார்த்திருக்காரு. நீங்க ஜேசிடி பிரபாகரன் ஏன் அந்த எட்ஜ் கொடுக்குறேன்னா, நீங்க அவர் வில்லிவாக்கம் இருக்கும்போது நிறைய வேலை பார்த்தாரு. சார், வில்லிவாக்கத்துல இருந்தாலும் ஃபைட் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் போல இருக்கே சார். ஆமா, ஏன்னா அவர் வில்லிவாக்கம் எம்ஜிஆர் தான் அவரை சொல்லுவாங்க. நீங்க நிறைய மக்களுக்காக வேலை செஞ்சு, நீங்க வந்து இந்த ஐசிஎஃப் காலனியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த வீடு எல்லாம் வாங்கி கொடுத்தது, அதனால பெரிய அவர் இன்னைக்கும் பெரிய ரோல் இருக்கு. தொடர்ச்சியா களத்துல இருந்து வேலை பார்த்து ஒருத்தர், அந்த ஒரு முகம் இருக்கு. பிளஸ் ஏடிஎம்கேல வந்தார் அப்படிங்கிற வாக்குகள் இருக்கு. விஜயோட ஃபேக்டர், விஜயும் போனார், விஜயம் அவருக்காக போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற பார்க்கிறோம். அந்த ஒரு காரணத்திற்காக நீங்க வந்து 1000 விளக்கு இவர் 3ஆவது இடம் போவார், 2ஆவது இடம் ஜேசிடி பிரபாகர் வார்க்கு. ஓகே சார். அண்ணா நகர் சார், சிற்றரசு வெர்சஸ் கோகுல இந்திரா. சிற்றரசு தாங்க வருவார். நீங்க அதான் சொல்லலாம். இந்த டீம் வந்து அண்ணா நகர்ல நீங்க
கார்த்திக் மோகன் வந்து மோகனை நிக்காம சரி நீ பரவாயில்ல நீ அண்ணா நகரை வந்து இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினோ இல்ல ஸ்டாலினோ முடிவு பண்றாங்க அப்படின்னா சிற்றரசை நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஏன்னா மாவட்ட செயலாளரா இருக்காரு. ஆமா. இன்னொன்னு நீங்க இப்ப இந்த இடத்துலலாம் நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க வில்லிவாக்கம் கூட நான் சொல்லும்போது வில்லிவாக்கத்துல முன்னாடி ஜெயிச்ச பொன்னாடி வெற்றியாளகன் ஜெயிச்சார் இல்லையா? ஆமா, வெற்றியாளகன் ஜெயிச்சாரு. இப்ப ரங்கநாதனும் இப்ப சேர்ந்து இவங்களுக்கு வாக்கு கேட்கறாங்க. நீங்க ஏன்னா அவங்க எவ்வளவு கவனமா இருக்காங்கன்னா இப்போ வெற்றியாளர்களுக்கு அதிருப்தி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா ரெண்டு பேர் நிக்கிறாங்க. நான் பாக்குறேன் கார்த்திக் மோகன் பக்கத்துல ரங்கநாதன் நிக்கிறாரு, வெற்றியாளர்கள் நிக்கிறாரு. சோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு திமுக ஜெயிக்கும். ஆமா அப்படி இப்ப அதே மாதிரி இங்க கார்த்திக் வருத்தம் இல்ல போல இருக்கே சார். அதாவது வில்லிவாக்கத்துல வந்து கார்த்திக் மோகன் நிக்கிறதன் காரணமாக யாருக்குமே அங்க வருத்தம் இல்ல, பெரிய வருத்தம் இல்ல. சோ இங்க வந்து அதே மாதிரி இவங்க டீம் ஒர்க் பண்றாங்க. அண்ணா நகர்ல தொடர்ச்சியாளர் வேலை பார்க்கறாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கவர். அப்ப அவருக்கு நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சொல்லணும்னா சிற்றரசு நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள்ள போகணும் அப்படிங்கறதுல திமுக உறுதியா இருக்காங்க. அவர் நிச்சயம் போவார். ஓகே சார். விருகம்பாக்கம் சார், பிரபாகர் ராஜா வெர்சஸ் விருகை ரவி வெர்சஸ் சபரிநாதன், கிரவுண்ட் எப்படி இருக்கு? சபரிநாதனுக்கு வந்துங்க கொஞ்சம் வாக்குகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒண்ணு விஜய் அந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்தாரு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. அவர் எப்படி சொல்லப்பட விரும்பகத்துல விஜய் நிற்பாருன்னு முதல்ல சொன்னாங்க. அவர் எஸ்ஐசி அவங்க எல்லாம் அங்கதான் இருந்தாங்க, அவரோட ஆபீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க விருகை ரவியும் ரொம்ப நாளா வந்து கிரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காரு. பிரபாகராஜா இருக்கிற எட்ஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸிலி அக்சசிபிள். நீங்க கொரோனா நேரத்துல வந்து நிறைய வேலை பார்த்தாரு. இன்னொன்னு நீங்க வந்து இப்ப காய்கறி மார்க்கெட் அந்த தொகுதியில எல்லாம் வருது. அவங்க கோயம்பேடு தான் வருது. விக்ரமராஜா வந்து தொடர்ச்சியா பையனுக்காக நீங்க அந்த அசோசியேஷன் ஃபுல்லா யாருக்கா வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த வாட்டி சில பேர் சொன்னாங்கல்ல பிரபாகராஜா சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அதே மாதிரி சீட்டு வாங்கிட்டார். சொல்ல போனா அந்த தனசேகரன் போன வாட்டியே சண்டை போட்டார். பார்த்தோம் தனசேகரன் போனாட்டி அறிவாலயத்துல நின்று பேட்டி கொடுத்து சண்டை போட்டு அவங்க வைஃப் வந்து தாலி எல்லாம் கழட்டி எரிஞ்சு நிறைய வந்து பிரச்சனை எல்லாம் ஆயிட்டு அதற்கு பிறகு வந்து தனசேகரனுக்கு இதுல கொடுத்துட்டாங்க, கவுன்சிலர் ஆக்கிட்டாங்க. இந்த வாட்டி தனசேகரன் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இல்ல பிரபாகராஜாக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரபாகராஜா அந்த இடத்துல ஜெயிப்பார் அப்படிங்கிற அவர் உதயநிதியுடைய லாயலிஸ்டா இருக்காரு. சோ அதனால அவருக்கு ஈஸிலி அக்சசிபிள். சோ அவருக்கு தான் அந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்கு. நீங்க சபரிநாதனுக்கும் இவருக்கும் 2வது 3வது இடங்கள்ல போட்டி வரலாம். ஓகே சார். சைதாப்பேட்டை சார், மாசு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து பெரிய பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. தொடர்ச்சியாக அந்த தொகுதியில அவர் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பெரிய ஃபைட் எல்லாம் முன்னும் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இல்லை. டி நகர் சார், ராஜா அன்பழகன் வர்சஸ் சத்யா. ராஜா அன்பழகனுக்கு எதிர்த்து இப்ப நான் இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொன்னேன். வில்லிவாக்கத்துல முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு வேலை செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேயும் ஒரு வேலை நடக்குது, இவர் கவுக்கறக்கான வேலைகள் நடக்குது. ஆமா, குறிப்பாக சித்தப்பாவே வந்து அவருக்கு எதிராக வீடியோ எல்லாம் போடுறாரு. சோ அதனால வந்து அவங்க வந்து அன்பழகன் அவர்களுக்கு ஒரு கடைசி எலெக்ஷனா இருக்கக்கூடிய வாய்ப்பா கூட இருக்கு போல இருக்கே சார். ஏன்னா கடுமையா தலைமை வந்து இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிச்சுட்டு நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கும். போன வாட்டியே நீங்க சத்தியா 137 வாக்குகள் ஒரு இழந்த தொகுதி. அப்ப மக்களுக்கு அந்த ஒரு அனுதாபம் க்ளோஸ் அப் போய் விட்டுறாரு அப்படிங்கிறது. அதனால இந்த முறை எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒரு இடத்துல ஜெயிப்பாங்கன்னா அது வந்து நிச்சயமா டி நகரா இருக்க கூட. புசியானந்த் அந்த இடத்துல 3வது தான் போவார். நான் சொன்னேன் 2வது இடம் கூட வாய்ப்பு. அதனால தான் நான் சொன்னேன் அவர் அந்த கார்ல போக முடியாதுன்னு சொல்லி. இன்னொரு புசியானந்த் பெருசா களத்துலயும் இல்ல. அவர் வந்து ஆட்டோ தான் ஓடுதே தவிர அவர் களத்துல இல்ல. அவர் தளபதி எங்க போறாரு அவர் பின்னாடி தான் போயிட்டு இருக்காரு. மிஞ்சி போனா ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஒரு பக்கம் ஃபுல்லா கடங்கி இந்த பக்கம் மாமூல் வாங்குறாங்க. இதை தாண்டி அவர் தீநகர் குறித்து அவருக்கு பார்வையும் இல்ல. மக்கள் யோசிப்பாங்கல்ல இது யாருப்பா நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்து நீ என்னவா பேசிட்டு இருக்கன்னு மக்கள் யோசிப்பாங்க. 3வது இடம் தான் அவர் கொடுப்பாங்க. மயிலாப்பூர் சார், மயிலை வேலு வெர்சஸ் தமிழிசை வெர்சஸ் வெங்கட்ராமன். அன்பார்ச்சுனேட்லி தமிழிசை 3வது இடம் தான் போவாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? வெங்கட்ராமன் 2வது இடம் வருவார். வெங்கட்ராமன் 2வது இடம் வந்துருவார். தாவேக்காவை சேர்ந்தவர் பொருளாளர். அவர் இந்த வாட்டி 2வது இடம் வந்துருவாரு. நிறைய வேலை செய்யறாருன்னா ஒன்றை செயலாளர்கள் நீங்க ஒழுங்கா எங்களை கவனிச்சிட்டீங்கன்னா வேலை செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க. அவர் கொஞ்சம் கவனிக்கிறாரு, வேலை செய்யறாங்க. ஆனா வேலுக்கு தான் அது எட்ஜ் இருக்கு. அங்க இருக்கிற மீனவர்கள் நீங்க வந்து மற்ற சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து வேலுக்கு எட்ஜ் கொடுப்பாங்க. இன்னொன்னு அவருக்கு நிறைய வேலைகளும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவரு கண்டிப்பா கோத்ரூ பண்ணிடுவாரு. தமிழிசை அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து இந்த தொகுதி தப்பான தொகுதி தான் என்ன பொறுத்த வரைக்கும். மயிலாப்பூர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வந்து அண்ணாமலை கூட கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இல்ல நான் தான் பிடிவாதமா நின்னு சொல்லி நிக்கிறேன். டீப் சவுத்துக்கு கூட அவங்க போயிருக்கலாம். அது அட்லீஸ்ட் அந்த இடத்துல நீங்க ரிப்பீட்டடா நிக்கும்போது கூட மக்களுக்கு அப்பா சாத்தூர் நைனா நிக்கிறார், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர் கூட நீங்க நாடார்கள் அதிகமா இருக்கிற தொகுதியில ஒரு அடர்த்தியான தொகுதியில் கூட சூஸ் பண்ணி போயிருக்கலாம். இதை ஏன் சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. மயிலாப்பூர் வேற யாருக்காவது பாஜக ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் தமிழிசை அவர்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். வேளச்சேரி சார், அசன் மௌலானா அசோக். அசன் மௌலானா மேல நிறைய அதிருப்திகள் இருக்குங்க. திமுகலையும் அதிருப்தி இருக்கு, காங்கிரஸ்லயும் அதிருப்தி இருக்கு, மக்கள் மத்தியிலையும் நிறைய அதிருப்தி இருக்கு. அவர் வந்து இந்த வெள்ளத்தை ஹேண்டில் பண்றது பிளஸ் அடையார் திருவண்ணூர்லாம் பெருசா வேலை செய்யாது, நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. அதனால ரொம்ப டைட்டா தான் இருக்கும். அசோக் 2-3 தடவை நின்று அவர் ஜெயிச்சாரு, தோக்கவும் செஞ்சாரு. அதனால வந்து ஒரு 2 தொகுதிகள் நான் வந்து அதிமுக கொடுப்பேன்னா, ஒன்னு டி நகர், இன்னொன்னு வந்து வேளச்சேரியாக இருக்கும். ஓகே சார்.
கிட்டத்தட்ட ஒரு 16 தொகுதியை பார்த்திருக்கும் போது டி நகரை வந்து ஏடிஎம்கேக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா. குறிப்பாக வேளச்சேரி திருவிக்க நகரை வந்து இழுபறி, ஆமா. அதாவது 16ல 3 வந்து 1 வந்து ஏடிஎம்கேவுக்கும் ஆமா. 2 வந்து இழுபறியும் கொடுத்துருக்கீங்க. ஆமா. மற்றபடி டிஎம்கே ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ற பண்றாங்க. வாய்ப்பு தான் இருக்குங்க. ஓகே சார். அதுல பெரம்பூரும் கிட்டத்தட்ட வந்து நம்ம இழுபறி தான் சொல்லி அதான் சொல்றேன், கடைசி நேரம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு இழுபறியாக தான் இருக்கும். ஓகே, வாக்கு எண்ணிக்கையில கூட அது பிரதிபலிக்கும் நான் நினைக்கிறேன். 16ல ஒரு 16 ஒரு 12 வந்து டிஎம்கே, 4 வந்து இல்ல 1 நீ சத்யா சத்யா கொடுத்தலாம், 3 இழுபறி இழுபறி. சொல்றீங்க. குறிப்பாக டிஎம்கே ஸ்வீப் பண்றாங்க நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா ஸ்வீப் பண்ணாங்க. 16ல 12ங்கிறது ஸ்வீப்பா? நிச்சயமா ஸ்வீப் தாங்க. நான் சொல்றேன், இந்த இழுபறியில கூட எட்ஜ் யாருக்கு இருக்குன்னு நான் பாருங்க. ஓகே, இதுல கூட எட்ஜ் வந்து அதிகமாக திமுக வாய்ப்பு இருக்கு. நீங்க பெரம்பூர்ல விஜய் ஸ்டார்டம் இருந்தால் கூட கடைசி வரைக்கும் ஒரு ஃபைட் கொடுப்பாரு. அவர் கடைசி வரைக்கும் நிச்சயமா ஃபைட் கொடுப்பாரு. பெரம்பூர் ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா ஜெயிக்க முடியாது, அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாது. நீங்க வந்து மீடியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து தொடர்ச்சியா இங்க விஜய் வேலை செய்யற சோசியல் மீடியால நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. களத்துல பேச கட்டமைப்பு இல்ல. சோ விஜய்க்கு கூட நீங்க நம்பர் கொடுக்கல சார். நான் சத்யாக்கு நீங்க வந்து ஜெயிப்பார்னு சொல்றேன். விஜய்க்கு நம்பர் கொடுக்கல. சத்யாவுக்கு தான் சொல்றேன். போன வாட்டி இருந்த எட்ஜ் திமுக நாள தோக்குறதுக்கான காரணம் என்ன சொல்றேன், திமுக தான், வேற யாரெல்லாம் கிடையாது. வேற ஒருத்தர் உள்ள வந்துட்டார், அதனால திமுக சில ஒரு தொகுதியில மண்ணலி போட்டுக்கிறாங்க, அதுல ஒரு தொகுதி. சரி சார். 16ல வந்து 12 டிஎம்கே, 1 ஏடிஎம்கே, மத்த 3 இழுபறின்னு சொல்லியிருக்கீங்க. 4ஆம் தேதி நமக்கு என்ன ரிசல்ட்ஸ்னு தெரிஞ்சிடும் சார். நேர்ல பேசியமைக்கு நன்றி ஜெகதீஷ் சார்.